கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 4 வசனம் 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, இந்த அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை யதார்த்தமானது, உண்மையானது. அது 100க்கு 100. அதில் எந்த விதமான கேள்விகளும் சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒரு வசனமாக அது இருப்பது தாவீதின் காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் சொல்லி இருக்கிறது தான் ஒவ்வொரு நாளின் யதார்த்த உண்மை நிலையாக இருக்கிறது. தாவீது என்ன குறிப்பிடுகின்றார்? அவர்களுக்கு, யார்? கடவுளை அறியாத மக்கள், இந்த உலகத்தை சார்ந்திருக்கிற மக்கள், அவர்கள் சந்தோஷம், தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி, நிம்மதி என்றால் எது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களை சுற்றிலும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அவசியமான அல்லது தேவையான அனைத்து பொருட்களும் கூடவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கும் என்று நினைக்கிற மக்கள். எனக்கு நல்ல வேலை வேண்டும், கை நிறைய சம்பாத்தியம் வேண்டும், உயர்ந்த பதவி வேண்டும், விலை உயர்ந்த பொருட்கள், வாகனங்கள் உட்பட எல்லாம் எனக்கு வேண்டும், பெரிய வீடு வேண்டும், இதெல்லாம் இருந்தால்தான் நான் சந்தோஷமாக வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நிறைய மக்களிடத்தில் பார்க்கின்றோம். அவருடைய உறவினர்கள் ஒருவர் ஏதாயிலும் ஒரு பொருளை வாங்கினார்கள் என்றால், ஒரு காரே வாங்கினார்கள் அல்லது ஒரு டிவி வாங்கினார்கள் என்றால், உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை விட நாம் மேன்மையானவர்கள், சிறந்தவர்கள், எங்களுக்கு அவர்களை காட்டிலும் வசதி அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்காக உடனே அவர்கள் வாங்கினதை விட நாம் ஒரு படி அதிகமானதை நாம் வாங்க வேண்டும் என்று ஓடி வாங்கி வந்து வீட்டில் வைத்துவிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுகிற மக்கள் இல்லையா? இன்றைக்கும் அதை நிலவி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நிறைய பண வசதி இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் சொல்லி தருகிற வார்த்தை என்ன? நீங்கள் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி வாழ்வீர்களானால் இந்த உலகத்தில் நீங்கள் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதனால் நீங்கள் இந்த பேசிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய உங்கள் மாதாந்திர சம்பளத்தை தாண்டி வேறு விதங்களிலே, அதுவும் ஒருவர் சொல்லுகிறார், குறைந்தது 4 விதமான வருமானங்கள், 4 வழியில் உங்களுக்கு வருமானம் மாதந்தோறும் வந்தால்தான் நீங்கள் இந்த உலகத்தில் சுகமாக இருக்க முடியும் என்று ஒருவர் சொல்லுகின்றார். அதை நம்புகிற அல்லது அதுதான் உண்மையாகவே சந்தோஷத்திற்கான வழி என்று நினைக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுகிறார்கள், நீங்கள் சேர்த்து வைப்பதினால் பணக்காரராக முடியாது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்று. இந்த இடங்களெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினால் உங்களுடைய பணம் என்பது என்ன செய்யும்? அப்படியே இரட்டிப்பாகவும், அடுத்த 5 ஆண்டில் இத்தனை கோடியாக மாறும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டால் சந்தோஷமாய் வாழலாம் என்று நினைக்கின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கிருந்து சந்தோஷம் வருகிறது? அதுவும் எந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் வருகிறது என்றால், தாவீது மிக அழகாய் சொல்லுகின்றார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். அவர்களுக்கு எல்லாமே இருக்கின்ற
உண்பதற்கு குறையில்லாமல், உடுத்துவதற்கு குறையில்லாமல், உறைவிடமான வீடு எந்த குறைவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர். உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை கடவுள் நம்முடைய இருதயத்தில் தருகிறார். ஆகவேதான் இயேசுவானவர் மிக அற்புதமான ஒரு வசனத்தை சொன்னார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக பிரகாரம் அல்ல என்று சொல்லிக் கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற மக்கள், இதற்கு முன்பாய் நான் குறிப்பிட்டேனே, அவ்விதமாய் இந்த உலகத்தை சார்ந்த பொருட்கள் தங்களுக்கு நிறைவாய் இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தோஷத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனுதின கிருபை எல்லாம் எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாம், அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், நாம் இந்த மாத துவக்கத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வசனம் இருக்கிறதே, அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் எதை அடைக்கலமாக நாம் கொண்டிருக்கிறோம் என்றால், அப்படியே மாடி மேல் மாடி வைத்திருக்கிற வீட்டை நமக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பு என்று கருதுவதில்லை. கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பு என்று நாம் கருதுகின்றோம். எனக்கு பாசிவ் இன்கம் மற்றும் இந்தந்த விதங்களிலே எனக்கு வருமானங்கள் இருக்கிறதினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நம்முடைய பணத்தை நாம் நம்பி இல்லை, இந்த உலகத்திலே மற்ற ஒரு காரியத்தை நாம் நம்பி இல்லை. மாறாக அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது பணம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது மற்றொரு மனிதர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது என்ன? கடவுளே. அவருடைய கரம் நம்மை வழி நடத்தும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்முடைய அடைக்கலமாகவும் கடவுளுடைய கரமே நமக்கு ஆதாரமாக இருந்து அவரை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் சந்திக்கிறபடினாலே அவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், நான் உங்களுக்கு என் சொந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், அது உலக பிரகாரமானதல்ல என்று சொல்லி தருகிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யான சந்தோஷம், நிம்மதி இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு பொருள் மீதும் இல்லவே இல்லை. ஒருவேளை ஒரு புதிய கார் வாங்கும் பொழுது நமக்கு பெரிய சந்தோஷம் வரும், ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சந்தோஷம். ஒரு அழகான வீட்டை கட்டுகிறோம், எல்லா வசதிகளும் அது கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷம். ஆனால் இருதயத்திலே சந்தோஷம் எங்கே இருந்து வரும் என்றால், ஒரு மனிதனுக்கு கடவுள் தான் கொடுக்க முடியும். எந்த மனிதனுக்கு கடவுள் கொடுப்பார்? எந்த மனிதனுக்கு கடவுள் அடைக்கலமாக இருக்கிறாரோ, எந்த மனிதன் கர்த்தருடைய கையிலே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லுகின்றாரோ, அவர்களுக்கு இந்த உலகத்தின் பொருட்கள் கொடுக்காத ஒரு தெய்வீக சமாதானத்தையும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியையும் கடவுள் கொடுப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே உங்களுடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் not from the material things of this world. எதிர்பார்ப்போம் கர்த்தருடைய கரத்தில் இருந்து, ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் என்னை சந்தோஷத்தினால் நிரப்பும் ஆண்டவர் என்று கடவுள் கொடுக்கிற சந்தோஷத்திற்குள்ளாக நம்முடைய இருதயத்தை நிரம்பச் செய்வோம். அதுதான் நிரந்தரமானது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த வசனம் உண்மை ஆண்டவரே. சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் எங்கள் மேன்மையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. நீர் இந்த உலக பிரகாரமான சந்தோஷம், சமாதானத்தை அல்ல, என்றும் எடுப்படாத ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்.
அடியனோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் சாமி, உமது பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் உம்முடைய சந்தோஷத்தை தாரும் கர்த்தாவே. சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து கண்ணீரின் பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே பலனாக இருந்து உமது பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாய் செபிக்கின்றேன். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றேன். இந்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்து உமது பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.